வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மதிப்பு காண்க. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π/7 காஸ் π/17 மைனஸ் சைன் π/7 sin π/17. ஸோ இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சம்மு நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னு எழுதிக்கும். அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π/7 காஸ் π/17 மைனஸ் சைன் π/7 sin π/17. ஸோ இதுதான் கொடுத்துருக்க ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலாக இது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, இது மட்டும் என்ன ஆங்கிளில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபார்முலா டைப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன ஃபார்முலா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ இந்த ஃபார்முலா டைப்பில் தான் இருக்குது. ஸோ அப்போ இதனோட ஃபார்முலா என்னென்னா காஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அப்போ இது இந்த ஆங்கிளில் இருக்கிறதுனால இப்போ இதை இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றினப்போ காஸ் இன்வர்ஸாக காஸ் ஏ அப்படிங்கும்போது காஸ் π/7 ப்ளஸ் π/70. bracket இன்னொரு போட்டோம். cos π/17. ஸோ இது ஆக்சுவலாக 7. ஸோ இட்ஸ் இம்ப்ளைஸ் காஸ் இன்வர்ஸாக காஸ் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்குவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 17π ப்ளஸ் 7π divided by 119. கீழே 17 into 7 மல்டிப்ளை பண்ணால் 119 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி இல்லைன்னா காஸ் இன்வர்ஸாக காஸ் 24π ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டிவைடட் பை 119. ஸோ இப்போ காஸ் இன்வர்ஸ் எப்படி எதுலான்னா 1/காஸ்ன்னு எழுதலாம். 1/காஸ் இன்ட்டு காஸ் அப்படிங்கும்போது காஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இது 1ன்னு ஆகிடும். 1 into 24π டிவைடட் பை 119. ஸோ அவங்க கேட்டிருந்தாங்கள்ல அந்த வேல்யூ இதுதான். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π/7 காஸ் π/70 மைனஸ் சைன் π/7 sin π/17 இதனோட வேல்யூ இதுதான். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் டு தமிழ். வில்லிங் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் மெயில் ஐடி தரேன், கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.